நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பொருளும் கம்மி தான் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருளும். ஸோ எப்படி மீன் குழம்பு வைக்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு முதல் டிப் வந்து உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க செய்முறைக்கு போகலாம். தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 1/2 kg மீன் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேவரட்டான மீன் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 100 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பச்சை மிளகா நல்லா கீறி எடுத்துக்கோங்க. 3 நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பொடியை நறுக்கிய சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு. கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் தேவையான அளவு. அடுத்து சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. புளி வந்து நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். வாங்க செய்முறைக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெங்காயம் இருக்குது தெரியுமா, பெரிய வெங்காயம், அதை வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து தக்காளியையும் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா குறன்னு தான் அரைக்கணும். நீங்கள் சட்னி பத்தத்துக்கு அரைச்சிட்டிங்கன்னா உண்மையாகவே உங்களோட மீன் குழம்பு டேஸ்ட் வரவே வராது. ஸோ மிக்சியில் நீங்கள் ஒரே ஒரு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கையால் கட் பண்ண மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து மிக்சியில் தான் நம்ம அரைக்கணும். அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்கள் மீன் குழம்பு இதில் தான் டேஸ்ட் கொடுக்குறதே. அதனால் பதத்தை கரெக்டாக பார்த்து அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, சீரகத்தை போட்டு நம்ம இந்த பதத்துக்கு தான் அரைச்சிக்கிட்டோம். இந்த பதம் கரெக்டாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா உங்கள் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 100 ml எண்ணெயில் பாதி ஊற்றிக்கோங்க. மீதி பாதியை கடைசியாக தேவைன்னா ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஏன்னா வெந்தயம் வந்து கசப்பு தரும். அதனால 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நம்ம எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்காது. கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் எடையை போயிடுங்க. அப்போ தான் அது வந்து பொரியிற டைமில் நம்ம எடையை இருந்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 1 கப் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, சிறுவை வச்சு வதங்குங்க. கலர் மட்டும் மாறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். மீன் குழம்பு செய்யும் போது கரெக்டாக பொறுமையாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா டேஸ்டியான மீன் குழம்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கொஞ்சம் ரொம்ப பொறுமை தேவை. பொறுமையாக நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மீன் குழம்பு உங்கள் அளவுக்கு யாராலையும் வைக்க முடியாதுன்ற பேரை நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சின்ன வெங்காயம் வதங்கின பதம் போதும். இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னா, பூண்டை வந்து 1 பாதியமாக நசுக்கி வச்சுக்கோங்க. அந்த பூண்டை நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பூண்டில் வந்து ஆன்டிபயோட்டிக் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய தரும் இந்த பூண்டு. அதனால் காரக்குழம்பு, மீன் குழம்புல பூண்டு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட விழுதை வந்து போட்டுக்கோங்க. இதை 1 பாதியமாக நீங்கள் அரைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல மீன் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். எல்லாமே மீடியமான ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் இதோட அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது தெரியுமா. நீங்கள் மீடியமாக வச்சு பண்ணுறதுனால தான் அந்த டேஸ்ட் வந்து மெதுவாக இறங்கி எல்லாத்தோடு மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இந்த மீன் குழம்பு நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் நான் சொன்னபடியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட மீன் குழம்புக்கு கண்டிப்பாக நிறைய உங்கள் குடும்பத்தாரோட ஃபேன்ஸே நிறைய இருக்கும். அம்மா நீங்கள் மீன் குழம்பு வைங்க, அப்போ தான் எனக்கு பிடிக்குன்ற அளவுக்கு இந்த மீன் குழம்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி கலவை வந்து நல்லா வந்து நமக்கு வதங்கி கிடச்சிருச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடும் போது தண்ணியோடு போட்டிங்க. இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் மேலே வந்துருச்சு, கடாயிலையும் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வதங்கின பதம் போதும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் அது வந்து நீங்கள் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுங்க. ஏன்னா டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூளை 2 ஸ்பூன் போடுங்க. கலர் வேணும்னா சில்லி பவுடரை 2 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஆப்ஷன் படி நீங்கள் செஞ்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து தனியா வந்து நீங்கள் 2 ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. இதனால் உங்களோட குழம்பு வந்து டேஸ்ட் பாதிக்காது, டேஸ்ட்டை கொடுக்க தான் செய்யும். அடுத்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளியை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 கப் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். புளியை கெட்டியாக கரைச்சிடாதீங்க, தண்ணியாக தான் கரைக்கணும். கெட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தண்ணியாக கரைச்சி 1 கப் எடுத்து நான் கலவையில் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேஸ்ட்டும் அந்த புளி தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு சேர நல்லா வேகும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா சுருண்டு சூப்பரான டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் நீங்கள் 2 ஸ்பூன் போடணும். நீங்கள் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களோட குழம்பு வந்து கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொதிக்க ஆரம்பிச்சிதுன்னா நீங்கள் இப்பயே கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிதுன்னா உங்களுக்கு வந்து தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் தண்ணி நல்லா போட்டு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வந்து இதை கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் நல்லா மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் மேலே வரும். அந்த எண்ணெய் மேலே வந்துருச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் போடும்போது ஒன்றா கரெக்டாக இடம் பார்த்து போடுங்க. மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா உங்களோட மீன் வந்து வேகாது, அதுவும் இல்லாமல் உடஞ்சி வர போயிடும். அதனால் பார்த்து போடுங்க, கிளறக்கூடாது. இனிமேல் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன் வேகிறதுக்கு டைம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பரான நமக்கு மீன் குழம்பு கிடச்சிருச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கும். பொறுமையை கைப்பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மீன் வந்து வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், கொதிப்பு எல்லாமே அடங்கிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீன் வந்து நல்லா வெந்து நல்லா மேலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டிட்டு இது பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். பொறுமையாக செஞ்சேன் நான். நீங்களும் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக உங்களுக்கு இதே மாதிரி மீன் குழம்பு கிடைக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க. ஆனால் வந்து இதில் ஒரே ஒரு டிப் என்னென்னா, மீனை போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் மீன் குழம்போட மீன் ஊறி உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு நீங்களும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.